இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ இறக்கத்தோட தான் இதெல்லாம் பண்றியா? இல்ல அவ மேல உனக்கு இருக்கிற அன்பாலதான் பண்றியான்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் ஒன்னும் பைத்தியக்காரி இல்ல. மனிஷா, உனக்கு வேற எப்படி சொன்னாதான் புரியும்? இதுக்கப்புறம் என்ன கன்வின்ஸ் பண்றதுக்கும் என் காதல பூ சுத்துறதுக்கும் ட்ரை பண்ணவே பண்ணாத மித்ரா. இதுக்கு மேல நீ என்ன சொன்னாலும் அதை கேட்கறதுக்கும் அதை கேட்டு நம்புறதுக்கும் நான் கொஞ்சம் கூட தயாரா இல்ல. ப்ளீஸ் என்ன விட்டுரு, என்ன விடு. நான் விட மாட்டேன் மனிஷா. நான் சொல்றத நீ கேக்குற வரைக்கும் நம்புற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். I said leave me. எங்க போற? அந்த நீரஜ் கிட்டியா? என்ன லட்சுமி, ஏதோ அவசரமா போயிட்டு இருக்கீங்க? அவரை எங்கேயும் காணோம், அதான் தேடி போயிட்டு இருக்கேன். உங்கள மாதிரி நானும் மனுஷாவை தான் தேடுறேன். அவ வீட்ல எங்கேயுமே காணோம். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நானும் உங்க கூட வந்து மனிஷாவை தேடலாமா? ஐ மீன், இங்க எல்லாருமே எனக்கு புதுசு. எனக்கு தெரிஞ்ச மனிஷாவும் இப்ப கூட இல்ல. அதான் எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது. பரவாயில்ல தீரஜ், நீங்க என் கூட வரலாம். வாங்க போலாம். ஆமா, உங்க ரூம் எங்க? அதோ அங்க தெரியுது இல்ல, அதுதான். ஓ சரி, வாங்க போய் பார்க்கலாம். நான் ஏதாவது இங்கேயே உட்கார்ந்து நான் சாப்பிடுறதெல்லாம் கண்ணு வேணும் உங்ககிட்ட சொன்னா என்ன? முதல்ல எங்க பெரியப்பாவை சொல்லணும். ஜானு நம்மளுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட், கூடவே இருந்து நல்லா பாத்துக்கணும்னு இந்த டியூட்டியை எனக்கு ஒப்படைச்சாரு. இல்லனா உன்னெல்லாம் விட்டுட்டு நான் எப்பயோ போயிருப்பேன். ஆமா ஆமா, நீங்க நடுவுல விட்டுட்டு போற கேஸ்ன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இரு 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 இரு, இப்போ நீ எந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்க? உன்ன மாதிரி ஒரு ஆள ஏதாவது ஒரு பொண்ணு லவ் பண்ணா நீ நடு ரோட்ல அவளை விட்டுட்டு போவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹலோ, என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் ஒரு வாட்டி காதலிச்சா உயிரையே கொடுப்பேன். ஆஹா, ஆனா எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கையே இல்லப்பா. ஆஹா, அப்போ ஒரு வாட்டி காதலிச்சு பாரு, நீயே தெரிஞ்சுப்ப. உன்னையா? காதலிக்கிறதா? ஆமா, என்னதான் காதல் தான். வா வந்து காதலி. என் இதயத்துல ஏகப்பட்ட பிளேஸ் இருக்கு. வா ஜானு, வா 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 ஜானு, வா. இரு இரு இரு, நீ கொஞ்சம் தள்ளி உட்காரு. உட்காரு. இதெல்லாம் போய் காதலனுவாங்களா? என்ன நம்பு ஜானு, என்னோட ரொம்ப பறந்து விரிஞ்ச இதயம். ஆஹா, உன்ன மாதிரி பறந்து விரிஞ்சு இருக்கிற இதயம் இருக்கிறவங்க எல்லாம் இதயங்கிற ரூம்ல ரூமுக்கு 4 பேருன்னு வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்களாம். உன்ன மாதிரி ஆளுங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஜானு ஜானு, சும்மா சொல்லிருப்பாளோ? ரூம்க்கு 4 பேரை வச்சு மெயின்டைன் பண்ணுவானா?
ஆமா இந்த பொண்ணு நம்மள பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கா? திஸ் இஸ் டூ பேட். என்னை பத்தி என்ன இவ்ளோ கேவலமா அவன் நினைச்சிட்டு இருக்கா? உங்க ஹஸ்பண்ட் போட்டோ கீழே விழுந்ததுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? ஏன் அப்படி? ஒருத்தரை நம்மள விட அதிகமா விரும்பினா அவங்கள சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி தான் தெரியும். இன்ட்ரெஸ்டிங். சோ மித்ரானா உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? அவருன்னா எனக்கு விருப்பம் இல்ல. அப்புறம் அவர்தான் என்னோட உயிர். கமான் லக்ஷ்மி, அவர்தான் உன் உயிர்னு சொன்னா எனக்கு அது எப்படி புரியும்? அந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லணும்ல. அவர் கூடவே ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கணும்னு தோணும். அவர் என் பக்கத்துல இல்லைன்னா எதையோ இழந்த மாதிரி இருக்கும். அவரை தவிர என்னை சுத்தி இந்த உலகமே இல்லாத மாதிரியும் தோணும். ஒருவேளை அவர் இல்லைன்னா எனக்கு இந்த வாழ்க்கையே இல்லையோன்னு தோணும். இந்தா. எதுக்கு உள்ளுக்குள்ளே சிரிக்கிறீங்க? சில விஷயங்களை சொல்றதுக்கு ரொம்ப சின்ன விஷயமா தான் இருக்கும். ஆனா எப்பவும் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு நினைவா இருக்கும். என்னது? ஒரு தடவை என்ன ஆச்சு தெரியுமா? நான் டீப்பா தூங்கிட்டு இருக்கும்போது ஏசி டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிட்டு அவர் எனக்கு பெட்ஷீட் போத்தி விட்டுட்டு போனாரு. அப்படி ஒருத்தர் நமக்காக பார்த்து பார்த்து பண்ணா அது எவ்வளவு நல்லா இருக்கும்ல. ஒரு தடவை என் கால்ல அடிபட்டுருச்சு. அவர் என்னோட காலை தன் கையால புடிச்சு காயத்துக்கு கட்டி கட்டி விட்டாரு. அப்படி ஒரு கேர் எடுத்துக்கிறவங்க நம்ம லைஃப்ல இருந்தா எவ்வளவு பெருமையா இருக்கும்ல நமக்கு.